தெய்வம். அதாவது ஒரு குழந்தைக்கு அம்மா தான் என்ன செய்வாங்க, இதுதான் உங்க அப்பா, ஏன்னா குழந்தைக்கு அம்மாவை தான் தெரியும். இதுதான் அப்பா பாரு அப்படின்னு காமிக்கிறது, அறிமுகப்படுத்துறாரு. அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஆசிரியரை அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்தபடியா அந்த ஆசிரியர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல கல்வியை கொடுக்கறது மூலமா உங்களை தெய்வத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. தெய்வம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான். அப்படி ஒரு மிக உயர்ந்த பணியான ஆசிரியர் பணியில நான் இப்ப எத்தனாவது ஆண்டுல இருக்கேன்னாக்கா 37வது ஆண்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன். 37 வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆசிரியர் பணியில சேர்ந்து இது போல ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய புண்ணியத்தை, ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தவங்கிற முறையில காமராஜர் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மனசுல அவருக்குன்னு ஒரு உயர்ந்த இடம் உண்டு. அதனாலதான் என்ன பண்ணுவேன், நான் பிரைமரி ஹெச்எம்மா இருந்த போதும் சரி, அதுக்கு பிறகு இப்ப இந்த ஸ்கூலுக்கு பிடிஆ வந்த பிறகும் சரி, காமராஜர் பிறந்தநாள் எப்போ வருது அது பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு, என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டவர் யார் தான், காமராஜர் தான். என்ன செய்யறாரு, ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறக்கிறாரு. அப்படி திறந்ததுனாலதான் என்ன செய்யறாங்க, நிறைய ஏழை மாணவர்கள் பணம் இருக்கிறவங்களா இருந்தா இதுல போய் பிரைவேட் ஸ்கூல்ல பணம் கட்டி ஃபீஸ் கட்டி படிச்சிருவாங்க. சாப்பாட்டுக்கே வசதி இல்லாத பிள்ளைகளை பணம் கட்டி படிக்க முடியுமா, முடியாது. அந்த காலத்துல பணம் கட்ட முடியாம, புக்கு வாங்க முடியாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம படிப்பை விட்டவங்க நிறைய பேர். அப்படி இல்லாம எல்லாருக்கும் கல்வி, அதுவும் இலவசமான கல்வி, சாப்பாட்டோட கல்வி அப்படின்னெல்லாம் கொண்டு வந்தவர் யார் தான், நம்ம காமராஜர் தான். அதனால இந்த நாள்ல அவரை நினைவுக்கிறோம். அவர் இப்ப இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய பிறந்த நாள அவரே இப்படியெல்லாம் கொண்டாட மாட்டார். ஏன்னா அவரு எளிமையானவர். ஒரு முறை என்ன செய்தாரா, முதலமைச்சரா இருக்கிறாரா. அப்படி முதலமைச்சரா இருந்த போது அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க, சிவகாசியில அவங்களுடைய வீட்டுக்கு இந்த தெரு பைப்பு கனெக்ஷன் இருக்குல்லப்பா, அதை அவங்க
பள்ளியிடம் போகாம இருந்தாங்க. அதை பார்த்த காமராஜர் என்ன பண்ணாரு, சரி இவங்களுக்கு சாப்பாடு இல்லாதனால தான் பள்ளியிடம் போக மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு மத்தியானமும் பள்ளிக்கூட சாப்பாடு போட சொல்லணும் அப்படின்னு இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியது யாரு, நம்ம கர்நாடகில காமராஜர் தான். அப்புறம் இவர் தோற்றத்துல ரொம்ப எளிமையானவர், கதர் ஆடையே அடைவார். அப்போ வந்து இவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். 9 வருஷம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக போல முதலமைச்சர்லாம் ஒரு காரணம் அதுக்கு முன்னாடி 10
சரியா?